ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தையாகிய பகவானும் உயர்ந்த ஆத்மாவாக உயிரோட்டமாக இருக்கிறார் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் அவர் சாகாரத்தில் வருவதைத்தான் ஒவ்வொரு தர்மத்தினரும் அவரவர் வழிப்படி ஏற்றுக்கொள்கின்றனர். எப்போது பரம்பிதா பரமாத்மா இங்கு சாகாரத்தில், அதாவது ஒரு உயர்ந்த மனிதரின் ஸ்தூல உடலில் வந்தாலும் அப்போதும் அவர் ஆத்மீக ஸ்திதியில் ஜோதி ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறார். அவரது அந்த ஜோதி ஸ்வரூபம் ஸ்தூலமான இந்த கண்ணுக்கு தெரியக்கூடியது அல்ல. அவர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஜோதியாகவும் பிரகாசமாகவும் இருப்பார் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். உண்மையில் பார்க்க போனால் அவர் ஞானத்தின் ஜோதி. அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்றால் அது மனதின் இருட்டு. ஞானம் அல்லது அறிவு நிறைந்த நிலை என்றால் அது மனதின் வெளிச்சம். மனமும் புத்தியும் சத்தியமான விஷயத்தை உணரும் போது ஏற்படுவதுதான் மனதின் வெளிச்சம்.